யார் வாய் வாய் நான் பேசுறேன், உங்களுடைய சொந்த வாய் இது. சரி அப்படியா? அப்படியே வாடகை வாயா இருந்தா கூட நீங்களும் ஒத்துக்கிறீங்களா? இப்போ நீங்களும் வாடகை வாயா சொல்லுங்க. நாங்க வாடகை வாய் இல்லையே, எங்க வாயில தான் நாங்க பேசுறோம். நாங்க யார் வாயில பேசுறோம்? இங்க பாரு, சீமான் திருமாவளவன் பத்தி பேசிக்கிட்டு உங்களை தூக்கத்துல கூட சீமான் உங்க பேரை சொல்ல அவசியம் இல்ல. நீ யாரா கேட்கறதுக்கு? நாங்க கேட்போம். நீங்க கேட்டாங்க நாடு இது. நீங்க கேப்பீங்க. தமிழ்நாடியாது என்னது கேட்கிற உரிமை இருக்கு. என்ன உரிமை இருக்கு? என்ன உரிமை இருக்கு? காமாட்சி என்ன சொல்றாரு, நாங்க அவங்க தான், அவங்க நாங்க தான்றாருல. ஆமா. சரி, கொஞ்ச நாளைக்கு காமாட்சி பாறையர்னு போட்டு அலைங்க பார்ப்போம். ஏன் போடுங்க, வேற வேணாம்னா போடுங்க. இதோட காமாட்சி கொடுக்க மாட்டேன் நாயுடுன்னு காமாட்சி பாறையர் போடு, எனக்கு அதனால கவலை இல்ல, போடு. ஐயா தானே காமாட்சி பாறையர்னா ஏதாவது பறைய நார்னு போடு, ஒரு மாதிரி பறைய நார் போடு. அதுல நார் தான் வரணும் உங்களுக்கு. ஆமா, பறைய நார்னு போட்டுக்கோ. நார் போட்டா நாயுடுன்னு வருதாங்கண்ணா. உங்களை மாதிரி குலைக்கிற ஆளுகளை பூரா கட்டுறோம், வாயை கட்டுறோம். முதல் சீமா வாயை கட்டணும். ஏன்? அவர் தான் ரொம்ப குலைக்கிறார். அவர் உண்மையை தானே பேசுறாரு. இவங்க வாயை கட்டுறது எப்படி தெரியுமா? அப்படி கட்டத்துக்கு போட்டு கவ்வுன்னு ஓடுறோம். அவ்வளவுதான். சீமா கிட்ட அந்த வேலை நடக்காதுங்க. அப்படியா? அப்படியா? ஆமா, பாப்போம் பாப்போம். சரி, கொத்தோட பிடிங்கி விடுவாரு. அவங்களும் அதிகாரத்துக்கு வரணுமா வேண்டாமா? முதலமைச்சராகவே வரணும். எத்தனை காலம்தான் ஏமாத்துவார் இந்த மண்ணிலே. முதலமைச்சராகவே வரணும். நீங்க வழிவிட மாட்டீங்களே, நீங்க தான் ஒரு அமைச்சர் இலாக்காவே கொடுக்க மாட்டீங்களே. நீங்க ஒதுங்கினா தானே ஐயா. இந்த மாதிரி அரசியல் ஆளுமை மு.க. ஸ்டாலின், அந்த கனிமொழி, உதயநிதி அப்படின்னு ஏதாவது ஒரு பேரை போட்டு வச்சுப்பாங்க ஒரு நம்பருக்கு. பேசினே இருக்கும்போது ஐயோ சின்ன ஒரு கூப்பிட்டார் சிட்டிங் பாய்ஸ். ஐயா நீங்களும் அந்த கோஷ்டி தானே? அப்ப ஆமா, நாங்களும் அந்த வாத்திய கோஷ்டி தான். சிஎம் செக்ரட்டரின்னு போட்டு வச்சிருப்பானோ. ஊரை ஏமாத்துறோம். மன்னிப்பு கேட்க. நீங்க எல்லாமே தப்பு தான்டா. நீங்க இந்த தேசத்துல பிறந்ததே தப்பு. சொன்னல இவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்க. இத பாரு, நீ மட்டும் இல்ல, மூர்த்தியும் சரி, நீங்க பிறந்ததே வேஸ்ட். சரி, கிரிமினல் வேஸ்ட். என்ன பண்ணோம்? ஏன்னா பிகாஸ் நாங்க உங்களை மாதிரி கிரிமினலா இல்ல. இருவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. திமுகவின் 4 ஓட்டுல 1 ஓட்டு விசிகாவுடையதுன்னு திருமாவளவன் பேசியிருக்காரு. அது ஒன்றும் தப்பு. உங்களுக்கு சொந்தமா ஓட்டே கிடையாது, எல்லாம் வாடகை தானா? இப்போ எப்படி வாடகை வாயை வாங்கி நீ பேசுற? யார் வாய் வாய் நான் பேசுறேன், உங்களுடைய சொந்த வாய் இது. சரி, அப்படியா? அப்படியே வாடகை வாயா இருந்தா கூட நீங்களும் ஒத்துக்கிறீங்களா? இப்போ நீங்களும் வாடகை வாயா சொல்லுங்க. நாங்க வாடகை வாய் இல்லையே, எங்க வாயில தான் நாங்க பேசுறோம். நாங்க யார் வாயில பேசுறோம்? இங்க பாரு, சீமான் திருமாவளவன் பத்தி பேசிக்கிட்டு உங்களை தூக்கத்துல கூட சீமான் உங்க பேரை சொல்ல. எவனை கண்டு நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அவரே இந்த இனத்தின் தலைவர். சீமானை கண்டு நீங்க பயப்படுறீங்களா? சீமான் தான் தமிழகத்தின் தலைவர். விரல்றீங்களா? எதுக்கு சீமான் எப்படி எந்த பயத்தை எப்படியா கொடுத்தாரு உங்களுக்கு? அதான் அந்த மாடு கிட்ட பேசினார்ல, மலை கிட்ட பேசினாரா? மாடு கிட்ட பேசினாரு, மலை கிட்ட பேசினாரு, மரத்துக்கிட்ட பேசினாரு, அடுத்து மரத்துக்கிட்ட பேசுறாரு. எல்லாத்திட்டும் அது அடுத்து கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க கண்ணு. 4 ஓட்டுல 1 ஓட்டு விடுதலை சிறுத்தைகள் ஓட்டுன்னு சொன்னா அது எங்களுக்கு சந்தோஷம் தான்ப்பா. அப்போ நாற்காலியில் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஒரு கால் அது இருக்கலாம். அந்த ஒரு கால் விட்டா அப்புறம் நம்ம நாற்காலே கவுந்துருமே. அது எங்களுக்கு போதும் சார், எங்களுக்கு தெரியும் சார். நீங்க எதுக்கு அவங்களுக்கு பங்கு கொடுக்கணும்ல? இங்க பாரு, பங்கு கொடுக்கணும். அது அவங்க நீ கேட்க வேண்டாம், அவர் கேட்கட்டும். திரும்ப கேட்கட்டும். திரும்ப கேட்டால் கால் இருக்குல்ல, இங்க பாரு, ஒன்னு விசிகான்னா, இன்னொன்னு கம்யூனிஸ்ட், இன்னொன்னு காங்கிரஸ், இன்னொன்னு இன்ன பிற கட்சிகள்னா அதான் இன்ன பிற கட்சிகள். அவங்க பிற கட்சியில சேர்த்துரும்பா எக்ஸ்ட்ரா. அவங்களாம் எக்ஸ்ட்ரா இந்த 4 காலையும் பிச்சு எடுத்துட்டா சேர் மனக்கட்டை ஆயிடாது. இல்லை, எங்க போறது? எல்லாத்துக்கும் கொடுத்தா ஒண்ணு தானே கொடுக்க சொல்றான். விசிகாவுக்கு ஒண்ணு, காங்கிரஸுக்கு ஒண்ணு, கம்யூனிஸ்ட் 2, கம்யூனிஸ்டுக்கு 2, விசிகாவுக்கு 1, காங்கிரஸுக்கு 1. ஏன் அப்புறம் இவரு எங்க பண்ருட்டி நண்பர் எங்க போவாரு, உடுமலைப்பேட்டை நண்பர் எங்க போவாரு? என்ன யாரு? நான் பிரதான கட்சிகளை தான் சொல்றேன்.
இவங்களுக்கு ஒண்ணு கொடுத்தா என்னன்னு சரி கேக்குறேன். நான் என்ன சொல்றேன், நீ ஒண்ணு கூட கூட்டிலாம் கொடுக்காதீங்க, அமைச்சரவையில் இடம் கொடுத்துருங்க. அதான் சார் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு இலாக்கா கொடுங்கன்னு தான் நான் கேட்கிறேன். ஓ அப்படியா? நான் இலாக்கா தான் கேட்டுக்கிட்டு சரி, எங்க இருக்கேன். முதலமைச்சர் கன்சிடர் பண்ணுவார். எத்தனை 5 வருஷத்துக்கு அப்புறமாவா? பண்ணுவார். இனி சரி வீட்டுல இருக்கிற 6 மாசத்துக்கு கொடுங்க. இது விதையாச்சும் கொடுங்களேன். என் மகனுக்கு கொடுக்க முடிச்சு துணை முதல்வர் பதவி விதையாச்சும் கொடுங்களேன். இதை கொடுங்க 6 மாசத்துல. அவரே திரும்ப என்ன சொன்னாரு, துணை முதலமைச்சர்னா என்ன, அமைச்சருக்கு இருக்க அதிகாரம் தான் துணை முதலமைச்சருக்கு. அவரே விளக்க நேத்துக்கு திரும்ப நேத்து சொன்னாருடா, அறிவு கட்டவனே. நான் கேட்கல, நான் இலாக்கா ஏன் உங்களால கொடுக்க முடியாதுன்னு தான் கேட்கிறேன். ஒண்ணு அது நாங்க இங்க பாரு, நாங்க இண்டிவிஜுவலா தான் நிப்போம், இண்டிவிஜுவலா தான் ஜெயிப்போம், இண்டிவிஜுவலா ஓட்டு மட்டுமே. அந்த 4ல 1ன்ற போதெல்லாம் ஒண்ணும் அது தெரியல. எங்க பாரு, அவங்க கேட்டா அவங்களுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ யாரா கேட்கறதுக்கு? நான் கேட்போம். நீங்க கேட்டாக்க நாடு இது, நீங்க கேப்பீங்க. தமிழ்நாடு யாது என்னது கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு. என்ன உரிமை இருக்கு? என்ன உரிமை இருக்கு? உரிமை இருக்கு, உரிமை இருக்கு. அடிமையை அடிமைன்னு சொல்ற உரிமை எங்களுக்கு இருக்கு. இருக்கா? இருக்கும். அம்பேத்கர் சொன்னார்ல, அடிமை. உங்களுக்கும் பிரிட்டிஷ்காரனுக்கு என்ன வித்தியாசம்? அன்னைக்கு 1500 பேர் இந்த மாதிரி 2000 பேர் வந்தாங்களா, வந்து இந்திய நாட்டையே கந்தவளம் ஆகிட்டு போயிட்டாங்க. நீங்க அது மாதிரி கொஞ்ச ஆளு உள்ள வந்துட்டு இவ்வளவு பெரிய பெரும்பான்மை ஜாதி சமூகத்தை கொண்டவங்களை இப்படி அடக்கி ஆள்றீங்களே. அதான் எங்க திறமை ஒத்துக்கிறீங்களா? ஆமா. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கவங்களா ஏமாத்தத்துக்கு பேர் நாங்க தான். தமிழ்நாடே நாங்க தான்டா, ஒட்டுமொத்த தமிழ்நாடே நாங்க தான். ஆரம்பிச்சிட்டாருப்பா 2ஆம் நூற்றாண்டு வருவீங்க உடனே அடுத்து. அதை விட்டு வேற வசனம் பேசுங்களேன் பாப்பா. நான் பேசலப்பா, அத பத்தியே பேசல. தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? அப்படி நீங்க என்ன செஞ்சீங்க? மஞ்சள் அரிசிங்களா? இங்க பாரு, நாங்க செஞ்சது தான்டா இந்த தமிழ்நாடு. என்ன ஒண்ணு தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சி. இந்த மேம்பாலம், ஜெமினி மேம்பாலம், இந்த கோடம்பாக்கம் பாலம், இவன் பக்கத்துல இருக்க இந்த கோடம்பாக்கம் பாலம் சரி, ஜெமினி மேம்பாலம் யாரா கட்டினது? இவங்க வரதுக்கு முன்னாடி யாரு கட்டினது? அப்புறம் முன்னாடி தமிழர்கள்லாம் முடமா இருந்தோம். இவங்க தான் தென்னை மர குடியில நீ தேய்ச்சி 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 எங்களை நடக்க வச்சாங்க. இவங்க நடக்க வச்சுதான் நாங்கள் இன்னைக்கு ஓடுறோம். ஆமா, கோமணம் கட்டிக்கிட்டு இருந்தவங்கள வேஷ்டி கட்ட வச்சோம், வேஷ்டி கட்டினவங்கள பேண்ட் போட வச்சோம், கல்வி அறிவு இல்லாதவங்களுக்கு கல்வி அறிவு கொடுத்தோம், கண்ணு இல்லாதவனுக்கு கண்ணொலி கொடுத்தோம், காது இல்லாதவனுக்கு காதொலி கொடுத்தோம். எல்லாமே எங்க அரசு கொடுத்தது தானே. வேற என்ன கண்ணொலி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்துதான் டாக்டர் என்ன எப்போ தேதி வாரியா தான் சொல்லணுமா? கண்ணு தான் கொடுத்துட்டு தானே இருக்கோம், இன்னைக்கு வரையும் கொடுக்குறோம். என்னது கண்ணொலி திட்டம் கொடுக்குறோம்? கண்ணொலி திட்டம் ரைட். கண்ணு ஏன் போச்சு? ஏன் போச்சுன்னு யார்கிட்ட கேக்குறீங்க? கலர் டிவி கொடுத்தீங்கல்ல, அதை பார்த்து பார்த்து கண்ணு போச்சு. ஆடாடாடாடாடா, கலர் டிவி கொடுத்தது உங்க கேபிள் சொல்றதுக்கு தான். அதுலயும் ஊழல். அதுவும் எங்க போனோம், SC சப்ளான் எடுத்து கலர் டிவி வாங்கினது அப்பயே வந்தது. அந்த கரெக்டா கேட்குறாரு, அதுக்கு பதில் சொல்லுங்களேன். அவருக்கு எப்போ பார்த்தாலும் இன்னைக்காவது SC பண்ணணும்னு சொல்லிட்டாரு, பரவாயில்ல. இல்லைன்னா எங்க ஜாதி நெஞ்சில் அடிச்சு. நான் பேசாம எவன் பேசுவான்? பாத்தீங்களா, இவர் தான் அதுக்கு ஒட்டுமொத்த குத்தகை இவருக்கு தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கு. இவர் பேருக்கு தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கு. திருமாவுக்கு மட்டும் தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கு, அவருக்கு போடல. திருமாவுக்கு மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 200 கட்சி இருக்கு. எந்த கட்சி? இந்த 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 இவங்களுக்கு பிரயாஸ். அது வருது வாயில கூட வரல, அது வருது, பயமும் வருது. இல்லப்பா, அது நம்ம தாழ்வு பேசி எனக்கெல்லாம் தாழ்வாவே தெரியல. நானும் பேச்சுவாக்கே சொல்லுவேன், எனக்கு உரிமை இருக்கு. அப்படி இல்லப்பா, உங்களுக்கு ஏன் வரல? நான் குறைத்து மதிப்பிடுறீங்க அவங்கள, அப்படித்தானே? நான் இல்ல, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க ஜாதியை சொல்ல விரும்பலடா. ஏன் இப்ப நீங்க மட்டும் நான் வந்து நாயுடு இப்படி மேல போகுதே புருவம்லாம். ஒரு தடவை வைகோ அப்படிதான் என்கிட்ட சொன்னாரு. நாங்கெல்லாம் ஒரு போராட்டத்தில் அரெஸ்ட் ஆகி ஒரு மண்டபத்தில் மயிலாப்பூர் வச்சுருந்தோம். ஒரு பெரிய பிடிங்கில்ல அவர் என் காதில், இந்த பறையர்ன்ற வார்த்தை என் வாயில் வராது. அட சண்டாளர்களா, அட சதிகாரர்களா, குறிஞ்சாங்குளம் நாயகர்களா, நீங்கள் இதை பேசலாமா அப்படின்னு நான் நினச்சேன். உடனே வராது, தப்பாக நினச்சாதீங்க. பேரவை தலைவர் தம்பி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே, பேரவையாம், பறையர் பேரவை சொல்ல மாட்டேன், பறையன்ற வாயில் இன்னும் அம்மா பெருசா அது வாய்க்குள்ளே போகுது. நாங்க சொல்ல விரும்பலப்பா. நாங்க நாங்களா நினைக்கிறோம், அவங்களே நாங்களா நினைக்கிறோம். அவங்க வேற நாங்க வேறன்னு கிடையாது. இருக்கலாம், எல்லாம் சொல்லுவோம். என்ன சொல்றாரு காமாட்சி, என்ன சொல்றாரு, நாங்க அவங்க தான், அவங்க நாங்க தான்றாருல. ஆமா, சரி, கொஞ்ச நாளைக்கு காமாட்சி பறையர்னு போட்டு அலைங்க பார்ப்போம். ஏன் போடுங்க, வேற வேணாம்னா போடுங்க. இதோட காமாட்சி கொடுக்க மாட்டேன், நாயுடுன்னு காமாட்சி பறையர் போடு, எனக்கு அதனால கவலை இல்லை, போடு.
ஐயா வார்த்தை தானே. ஏ காமாட்சி பறையர்னா ஏதாவது பறையனார்னு போடு, இவர் மாதிரி பறையனார் போடு. அதுல நாறு தான் வரணும் உங்களுக்கு. ஆமா பறையனார்னு போட்டுக்கோ. நார் போட்டா நாயுடுன்னு வருதாங்கண்ணா தெலுங்குல ஏதோ ஒண்ணு. அதுல ஒன்று இருக்கு. நார்னா அந்த தேவர் செட்டியார் அந்த மாதிரி பறையனார். பறையர் தானே. யாராவது தேவனார்னு போடுறாங்களா, கோனார்னார்னு போடுறாங்களா? வெறும் இரு தானேயா. போட்டுக்கோ. ஆதி திராவிடர்னு போடு. எதுக்கு ஆதி திராவிடர்? நான் ஆதி திராவிடன், அதனால ஆதி திராவிடன். திராவிடர் கரெக்ட். அவர் திராவிடர்ல வர மாட்டாரு. சர்டிபிகேட் ஆதி திராவிடன் தான் வச்சிருக்காரு. நான் பறையர்னு வச்சிருக்கீங்களா? சரி. மானம் உள்ள தமிழர் அவர் ஒருத்தராச்சும் இருக்காரு. அவர் ஒருத்தர் தான் இருக்காரு மானத்தோட. மத்தவங்க பூரா ஆதி திராவிடன் நீங்க தான் தான் அப்படியே வச்சிருக்காங்க. கொண்டு வந்து திமுகல இணைச்சிட்டீங்களா எல்லாத்தையும். எங்க வெளியே போக விடாம அறிவு வளர்ந்துரும், திரும்பி பாத்துறாதீங்க அப்படின்னு. அறிவு யாருக்கு வளருது? ஜூ 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 ஜூன்னு எல்லாம் திபி திபி வளர்ந்துருச்சு அறிவு. உள்ள போந்துடுச்சு. என்ன பண்றது? நம்ம மணி சொல்ற மாதிரி 100க்கு இடம் இருக்காது. 100 வெறி நாயம், வேட்டை நாயம். ஒன்று வெளியில சுத்துது. இருக்கட்டும். சரி, திரும்ப கருத்துக்கு பதில் சொல்லுங்க. குடுகுடுப்புக்காரெல்லாம் அந்த நாயை கட்டுருவான், வாயை கட்டுவான் தெரியுமா? வாயை கட்டுறது. அந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டு வந்து இருக்காது. வாய் கட்ட முடியுமா? கட்டலாமா? கட்டலாமா சார்? கட்டுறேன். அவருக்கு தெரியும். கட்டலாம். 26ல கட்டுறோம். கட்டுறேன். உங்களை மாதிரி குலைக்கிற ஆளுகளை பூரா கட்டுறோம், வாயை கட்டுறோம். சீமா வாயை கட்டணும். ஏன்? அவர் தான் ரொம்ப குலைக்கிறார். அவர் உண்மையை தானே பேசுறாரு. இவங்க வாயை கட்டுறது எப்படி தெரியுமா? அப்படி கட்டத்துக்கு போட்டு கவ்வுன்னு ஓடுறோம். அவ்வளவுதான். சீமா கிட்ட அந்த வேலை நடக்காதுங்க. அப்படியா? செஞ்சு அப்படியா? ஆமா, பாப்போம். சரி, கொத்தோட பிடிங்கி விடுவாரு. பாப்போம். சரியா? 4 ஓட்டில் 1 ஓட்டை நீங்கள் அபகரித்துக் கொண்டீர்கள். அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கணுமா வேண்டாமா? அவங்களும் அதிகாரத்துக்கு வரணுமா வேண்டாமா? முதலமைச்சராகவே வரணும். எத்தனை காலம்தான் ஏமாத்துவார் இந்த மண்ணிலே. முதலமைச்சராகவே வரணும். நீங்க வழிவிட மாட்டீங்களே. நீங்க தான் ஒரு அமைச்சர் இலாக்காவே கொடுக்க மாட்டீங்களே. நீங்க ஒதுங்கினா தானே ஐயா அவங்க முதலமைச்சரா வரணும். அது என்னுடைய ஆசை. நீங்க விட்டா வந்துருவாங்கயா. அப்படியா? சரி பாப்பேன். எங்க முதலமைச்சர்கிட்ட பேசி. நேற்று வந்த மகனுக்கு கொடுக்க முடிந்த உங்களுக்கு இத்தனை நாள் உங்களோட வந்தாங்கல்ல. சரி, திமுகவில் இருக்கிற ஒருத்தரை நாங்க முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும்னா அதை அறிவிங்களேன். ஒரு பறையரை அதை கூட பண்ணுங்க. திரும்ப விட்டு தள்ளுங்க, மற்றதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அது வேற கட்சி. ஒரே ஒருத்தர் பேசுங்க. ஏன் இந்த ராஜா வந்து ஒரு கட்சியை வளர்த்து கட்டி சரி, அதை விடுங்க. கூப்பிட்டு ரோட்ல போறவனா எஸ்சில அப்ப பாத்துங்க கூப்பிட்டு நீ முதலமைச்சர். அதுல ஆர் ராசாவும் ரோட்ல போறவரா? ஆர் ராசாவா இருந்தான்னா அடுத்த ஆளா இருந்தா யாரு பார்த்து பேசுங்க. ஆர் ராஜா, ஆர் ராசா அதெல்லாம் யாருக்கு இங்க ஒண்ணும் நான் ஒன்னும் அஞ்சம். நான் என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். என்ன தடுமாடும்? நான் அச்சம் இல்ல. எனக்கு என்ன அடிமடியில கை வச்சிடாதீங்க. நான் எவனுக்கு பயப்படுறேன்? பயப்படலன்னா என் கொடுக்க வேண்டியதானே. எனக்கு எவனுக்கும் பயம் இல்ல, யாருக்கும் பயம் இல்ல. இதே வார்த்தையை அண்ணா சொல்லியிருந்தா, நான் கொண்டு வந்த கட்சி இவங்களுக்கே கொடுக்குறீங்க வேற யாருக்கும் சொல்லிட்டு போயிருந்தா அவர் கடைசி காலத்துல. அண்ணாவை சொல்ல முடியாது. அண்ணா சொல்லியிருந்தா அண்ணா அந்த கட்சியில இருந்திருக்க மாட்டாரு. புரிஞ்சுக்கோ. அண்ணாவே காலி பண்ணிருப்பாங்களாம். கலைஞருடைய அன்றைய செயல்பாடுகள் அப்படி இருந்தது. 16 மாவட்டங்கள்ல 14 மாவட்ட செயலாளர் அவர் கையில இருந்தாங்க. உங்க மனசாட்சி தட்டு சொல்லுங்க. அண்ணாதுரை அவருக்கு அடுத்து கலைஞரை கூப்பிட்டாரா? நாவலர் நெடுஞ்செழியன் நடமாடும் பல்கலைக்கழகம் அவர் கூப்பிட்டாரா? நாவலர் தாங்க சொன்னாரு. ஆனா நாவலரால கட்டி காக்க இயலாதுன்னு நினைச்சதுனால மாவட்ட செயலாளர்கள் எங்க கட்சியை பொறுத்த மட்டும் மாவட்ட செயலாளர் தான். அவருக்கு தெரியும் நீங்க எப்படி கரெக்ட் பண்ணிருப்பீங்க. அப்புறம் என்ன, புரட்சி தலைவர் எம்ஜிஆரே வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு சரி இது ஒன்னத்துக்கு ஆகாது, கலைஞரே இருக்கட்டும் ஒத்துக்கிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, கலைஞர்கிட்ட இருந்த திறமை தனித்திறமை. அவருடைய பேச்சாற்றல் சொல்லாற்றல் மட்டுமல்ல, செயல்பாடுகளும் அந்த அளவுக்கு இருந்தது. அதனால் கலைஞர் யாரும் நாங்கள் வந்து அந்த சீட்டை யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். ஆமா இடத்தை அவருடைய மகன் பேரன் பேத்தி எல்லாம் பேத்தி இருந்தா கூட பேத்திக்கு கூட முதலமைச்சர் உட்காந்து வைப்போம். கனிமொழி அம்மாவை கொடுங்க. நான் பேத்தி கூட கேட்கல, வேற யாருக்கெல்லாம் நான் கேட்கல. கனிமொழி அம்மாவை உட்காந்து கொடுக்கலாம். சரி கொடுக்கலாம். சரி, கடைசியாக மரங்களுக்கான மாநாடு சீமா நடத்த போறாரு. அடுத்து நடத்தட்டும். மாடுகளுக்கு நடத்திய மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாயிடுச்சு. வட இந்தியா வரைக்கும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் இங்க பாரு, வட இந்தியா மட்டும் இல்ல, மரத்தோட ஏன் பேசல, ஆசியா பூரா போய் பேசுவான். ஆசியா கண்டமே பேசும். சீமான்னா ஏன் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு காலையில கூட ஒரு 6 பேர் என்னட்ட பேசினானுங்க. சீமான் அண்ணன் எப்படி இருக்கார், சீமான் அண்ணன் இந்த என் மொபைல் எடுத்து பாரு, எத்தனை நம்பர் காலையில வந்திருக்குன்னு பாரு. அதெல்லாம் கனடால இருந்து வந்திருக்கு.
செட்டிங் ஒரு சிலர் இந்த மாதிரி அரசியல் ஆளுமை மு.க. ஸ்டாலின், அந்த கனிமொழி, உதயநிதி அப்படின்னு ஏதாவது ஒரு பேரை போட்டு வச்சுப்பாங்க ஒரு நம்பருக்கு. பேசினே இருக்கும்போது ஐயோ சின்ன ஒரு கூப்பிட்டார் சிட்டிங் பாய்ஸ். ஐயா நீங்களும் அந்த கோஷ்டி தானே? ஆமா, நாங்களும் அந்த வாத்திய கோஷ்டி தான். சிஎம் செக்ரட்டரின்னு போட்டு வச்சிருப்பானு. ஊரை ஏமாத்துறோம். ஐயா இப்படிதான் ஏமாத்துறீங்களா? ஏமாத்துவது கை வந்த கலை. சரி, மரத்துகளை வச்சு மாநாடு போட போறாருமே, உங்க பொழப்பு என்ன ஆகுறது? அப்ப எல்லாம் மரத்தை வெட்டி வெட்டி எங்கெங்க ஏத்துனீங்களே, மரத்தை வெட்டினீங்க, அப்புறம் மலை எம்டி ஆச்சு, அவர் மலையை வெட்டினீங்க, அவர் சொல்ல தாயின் அங்கத்தை வெட்டி. தமிழகத்தில் எந்த மரத்தையும் நாங்கள் வெட்டலை, நாங்கள் இம்சிக்கலை, புரிஞ்சுக்கோ. அப்படியா? ஆமாம், ஒரு பச்சை மரத்தை வெட்டுறதுக்கு லைசன்ஸே இல்லை, பட்டை மரத்தை வெட்டுறதுக்கு லைசன்ஸு, அதுக்கு 72 நொம்பலம் இருக்குது, அதெல்லாம் ஈஸியாக அதெல்லாம் வெட்ட முடியாது. சரி, அதனால இந்த அரசு மரத்தை வெட்டலை. தமிழ்நாடு பூமியில ரொம்ப வெப்பமயமாகுது, குறிப்பா தமிழ்நாடு ரொம்ப வெப்பமயமாகுது. ஆமாம், அதனால தான் மழை அதிகமாக கொட்டுது. இப்போ மழை கொட்டுதா? அப்போ திமுக ஆட்சியில் ஏண்டா பெரியார் டேம் நிறைஞ்சு போச்சு, முல்லை பெரியாறு நிறைஞ்சு போச்சு, வீராணம் நிறைஞ்சு, காவிரியில் தண்ணி ஓடுது, எல்லா வைகையில தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, காவேரியில தண்ணி ஓடுது. தண்ணி ஓடுதா? ஆமா, எது ஓடுதோ இல்லையா தமிழ்நாட்டில் தண்ணி ஓடுது. அந்த தண்ணி, அந்த தண்ணி ஓடுதா? அந்த தண்ணி தான் ஓடுது. விவசாயம் தண்ணி ஓடுதா? விவசாய தண்ணி தான் ஓடுது. நான் சொல்றது டாஸ்மாக் தண்ணியை சொல்லலை, விவசாய தண்ணியை தான் சொல்றேன். போய் ராம்நாடு பக்கம்லாம் பாருங்க, பொம்பளை பிள்ளைங்க அந்த நீட்டாக ஒரு வண்டி மாதிரி வச்சுக்கினேன், ஒரு 5-6 குடத்தை வச்சுன்னு தள்ளின்னு போதும். அப்படியா? ஏன் சார், எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லாமல் எப்படி இருக்கும் சொல்லுங்க? போங்க நீங்க என்ன போங்க வாங்க. உண்மையிலே இந்த இயற்கைன்னு ஒன்று உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. ஏன் தாது வருஷம் பஞ்சம் மாதிரி வரணுமா இந்த நாட்டில்? இல்லையா உங்களுக்கு? எங்களுக்கு பஞ்சம் வராது, நாங்க உழைக்கும் கரங்கள். பஞ்சம் வராதியா? வேற தவறு செய்யறவங்களுக்கு ஏதோ வகையில ஏதோ வருமா? அதெல்லாம் வரும், பார்ப்போம். எப்ப? யாருக்கு? உங்களை மாதிரி எங்களை திட்டி பேசுறோம் உங்களுக்கு தான். சொல்லுங்களேன், நாங்க என்ன தப்பு பண்ணோம்னு சொல்லுங்க, நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். நீங்க எல்லாமே தப்பு தான்டா, நீங்க இந்த தேசத்துல பிறந்ததே தப்பு. சொன்னேன்ல, இவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்க. இத பாரு, நீ மட்டும் இல்ல, மூர்த்தியும் சரி, நீங்க பிறந்ததே வேஸ்ட். சரி, கிரிமினல் வேஸ்ட். என்ன பண்ணோம்? ஏன்னா பிகாஸ் நாங்க உங்களை மாதிரி கிரிமினலா இல்ல. அதானயா? கிரிமினலா இருந்தா ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க. நான் கிரிமினலா? நாங்களா? அப்படின்னா கிரிமினல்னா குற்ற எண்ணம் கொண்டவர்கள். ஓஹோ, நீங்க அந்த வக்காலம் பேசுற வழக்கறிஞருக்கு தான் தெரியும், எங்களுக்கெல்லாம் தெரியாது. வக்கனைன்னு வர மாட்டேங்குது. ஆமா, இதுல வேற எங்களை வேற கிரிமினல்ன்றீங்க. தமிழ் பேசி பழகுங்க கொஞ்சம், தமிழ்நாட்டுல சொல்லி கொடு. அடுத்த தடவை வர சொல்ல. இந்த சின்ன வயசுல இது ஒரு வாய்ப்பாடு தானே? ஆமா, வாய்ப்பாடு. அது காங்காச்சா இருக்கும், அந்த சென்சில் புக் இருக்கும், போடுறது. அந்த புக்கை வாங்கி கொடுங்க. வாங்கிட்டு வரட்டுமாயா? வாங்கிட்டு முனைவர்னு பட்டம் மட்டும் போட்டுக்கிறீங்க. வாங்கிட்டோம். எதுல முனைவர்? அது தெலுங்குலையா முனைவர்? நீங்க வரலாறு கேள்விப்பட்டேன். ஏப்பா ஏன்பா நீ திருப்பியோ 2ஆம் நூற்றாண்டுக்கு போறதுக்காப்பா கேள்வி கேள்றாடே? கேள்விதான் கேட்டேன், பதில் தான் வர மாட்டேங்குது. கேள்வி கேட்கறது வேஸ்ட்னு நினைக்கிறேன் நான். என்னடா வேஸ்ட்? என்ன கேள்வி? ஏன் திருமாவுக்கு 4 ஓட்டுல 1 ஓட்டு எடுத்தீங்க, பதில் சொல்லல. மரங்களை வச்சு மாநாடு போடுறாரு, நீங்க வெட்டுறீங்க, அதனாலதான் சொல்றேன், அதுவும் பதில் வரல. என்ன மரத்தை வெட்டின நிரூபிக்க இயலுமாடா? இயலும். தமிழ்நாட்டுல எங்க மரம் இருந்துச்சு, எந்த மரத்தை நாங்க எங்க இருந்துச்சு மரம்? சும்மா மரத்தை வெட்டிட்டீங்களே, அப்புறம் என்னங்க ஆட்டுறதுனா? சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. மரத்தை வெட்டணும், மயிர் வெட்டணும். நீங்க வெட்டல, நாங்க வெட்டல. எந்த மரத்தை வெட்டணும்? ஒரு மரத்தையும் வெட்டல. அப்புறம் எதுக்கு மாநாடு போட்டுக்கிட்டு இருக்காரு அவரு? அவர் போடுவாரு. அவர் போடுற மாநாட்டுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கா? அர்த்தம் இருக்குது, எல்லாத்துலயும் அர்த்தம் இருக்குது. அவரு அவங்க பாரு கண்ணு, உங்களுக்கு முட்டா பயலுக்கு முட்டாள்கள் செய்யறது. முட்டாளா? ஆமா, 35 லட்சம் மக்கள் முட்டாளா? ஆமா. உங்களுக்கு ஓட்டு போட்ட 1 கோடி எங்களுக்கு போட்ட அடிமுட்டாள் இல்ல, அவங்க எல்லாம் மனுஷர்கள், நியாயமான மனுஷர்களா? ஆமா, மனுஷங்கடா, நாங்க மனுஷங்கடா. எப்படி சிரிப்பே வர மாதிரி பேசுறீங்க? எதுக்கு நான் சிரிக்கணும்? உண்மையை பேசுறதுக்கு நான் ஏன் சிரிக்கணும்? உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க மனுஷங்க, 35 மக்கள் சிரிக்க. ஆமா, மனிதனா உண்மையான நேர்மையான மனிதர்கள் அவருக்கு ஓட்டு போட்டோம்னா, உங்களுக்கு ஓட்டு போட்டு போட்டு ஏமாந்து கடைசியா வழி இல்லாம நாம் தமிழர் தான் நமக்கு நம்பிக்கைன்னு ஓட்டு போடுறான். நாசமா போக. ஏது உங்களுக்கு ஓட்டு போட்டனாலயா? 36 லட்சம் வாக்கு வாங்கினார்ல, இப்ப வரக்கூடிய 26 தேர்தல்ல 26 லட்சம் ஓட்டு வருதான்னு பாரு. நீங்க முதல்ல 33% வாங்குனீங்க, அப்புறம் 27% வந்திருக்கு. தனியா இன்னொரு 10 வாங்கலே பாப்போம். ஃபர்ஸ்ட் நாங்க 10 வாங்குறோமா, ஆட்சி அமைக்கிறோமாங்கறத 26ல பாருங்க. தனியா அவர் வீரன்
கையை பிடிச்சிட்டு என்ன யாரும் விட்டுறாதீங்க பத்திரமா என் பக்கத்துல இல்லைங்கன்னு சொல்ற நீங்க அடாடாடா. புலிக்கு பயந்தவங்களாம் என் மேல வந்து விழுங்க. அந்த கோஷ்டி நீங்க அப்படியா? புலி வருதுன்னு ஆமா ஆமா, புலி நீங்க வந்துச்சு எப்படி இல்ல. சீமானை பேச என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு முதல்ல? சீமான் யாருடா? எங்க அண்ணன் யாருக்கு தலைவன். தலைவன்? யாருக்கு நன்மை? தமிழ் தேசிய தவப்புதல் செந்தமன் ஆமா 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 ஆமா. அவர் தமிழனான்னு பாருங்க. என்ன ஏன் டெஸ்ட் எதுவும் பண்றீங்களா இங்க? இல்ல, அவரு திராவிடியன். நீங்க எதுவும் டெஸ்ட் எதுவும் எடுக்கிறீங்களா? அவரு திராவிடியன். அந்த கண்ணாமண்ணு எதனா பேசிடுவோம். யாருக்கு பேசுவாரு? என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க பாப்போம். இல்ல டிபேட்ல 2 பேரும் நாங்க உட்கார்றோம். டென்ஷன் அவரு என்கிட்ட எல்லா ரெக்கார்டும் இருக்கு. நான் ரெக்கார்டு இல்லாம பேச கொஞ்ச மாட்டேன். நாளா சும்மா முன்னாடி கண்ணாமண்ணு பேசுவாரு, இப்ப ரொம்ப கண்ணாமண்ணு பேசுறாரு. தெளிவா நீங்க பேசுங்க. பண்ற அட்ராசிட்டி அதிகமாயி போச்சு. ஆமா, அப்புறம் அவரு திராவிடியன் தான். வீணாக்காதீங்க. அவர் தமிழர்னு சொல்றாரு. நீங்க அவரு நான் கூட சொல்றேன். நானு தான் 1000 சொல்றேன். அதெல்லாம் உண்மையாமா? உண்மை என்ன? அவர் சொல்றாரு எங்களுக்கு அர்த்தம் ஐயா, புரியுது. நீங்க தம்பி பார்த்து பொம்பளைன்னு நாங்க ஒத்துக்க முடியுமா? அவன் பேண்ட் ஷர்ட் போடுங்கிறான், ஆம்பளை பையன். இல்ல, வர வர இவருக்கு என்ன ஆச்சு? என்னன்றே நான் உங்களை பார்த்து பெண்ணுன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? அவரு ஒத்துப்பா இருப்பான். அவருக்கு என்ன பேரும் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. சொல்லுங்க, ஒத்துக்குவீங்களா? உனக்கு இப்போ ஒரு ப்ரூவ் பண்ணி காட்டணுமான்னு வரு. காட்டினாலும் காட்டுவாரு. ஐயா இது தவறு. அது கூட எடுக்கிறது ஏன் பொருள். சொந்தமா அத கூட பாரு களவாடுறது. பதில் வரல. சீமானை பற்றி கேட்டால் பயம். பதில் வரல. அவர் மரத்தோட பேசுறேன்னா மரத்தோட பேசுறது மனிதன் பேச இயலுமா? நாங்களாம் பேசுவோம். அப்ப நீ மனிதனே இல்ல. சீமானை பத்தி யாராவது ஏதாவது பேசுனீங்க? மரத்தோட பேசுறது மனிதன் பேச மாட்டான். பேசி 2 தேங்காய் போடுனா போடும், மாங்காய் போடுனா போடும். அப்படியா? 5 வருஷமா எங்களுக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க கேட்டு ஒண்ணு செய்யாம போடு. இசையை வைத்து செடியை வளர்த்த கதை என்ன தெரியுமா தெரியாதா? அப்படியா? இசைச்சா செடி வளருமா? முல்லைக்கு தேர் கொடுத்தாருல, அவர் யாரியா? வள்ளல் கொடுத்தாரா? அந்த தேரை திருடாந்தவன் யார் தெரியுமா? எதுக்கியா முல்லைக்கு தேருன்னு தெரியுமா? தெரியாது. தெரியாது சார். நீங்க தானா? பேரை சொல்றேன், சொல்லுங்க. அப்ப அவர் என்ன, அவர்லாம் முட்டாளா? சொல்லுங்க. என்னது இத பேசுங்களேன். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னு வருது இல்ல? ஏண்டா நீங்க மேடைக்கு மேடை பேசுறீங்க இல்ல? லூசு பல. நான் லூசு தான். உங்கள்ட்ட கேள்வி கேட்டா லூசு தான். அதாவது ஒரு வண்டியில போனவன் அதுக்கு இன்னொருத்தன் என்ன தெரியுமா, அந்த தேர்கால்ல ஒரு கண்ணுக்குட்டி செத்து போச்சு. அதே தேரா? இல்ல, அத தேர் இன்னொரு தேரு தான். இன்னொரு தேரு அந்த கண்ணுக்குட்டியை ஏத்தி கொன்னு விட்டாங்கிறதுக்காக தன்னுடைய மகனையும் அதை ஏத்தி கொன்னான். செய்யும் அந்த ஒரு நபர் தன் மகன் செய்த தவறுக்கு அதே பாணியில் தண்டனை கொடுத்தார். அதுக்கு அப்பா நல்லவர், புள்ள தப்பு செஞ்சா கேட்டாரு. அப்பா முள்ள ஒரே மாதிரி இருந்தா யாரை போய் தண்டனை கொடுக்குறது? மன்னிக்கவும், தவறான கேள்வி ஐயா. சரி, ஓகே. பதில் நம்பிக்கை ரொம்ப நன்றி. ஆசீர்வாதம்.